இனிய அன்பர்களுக்கு இனிய வணக்கம். போற்றுவோம் நம சிவாய. இந்த பதிவில் சனி பயிற்சிக்கான ராசி நேயர்களுக்கான பதிவுகளை பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படின்னா யார், சனீஸ்வரர் என்றால் சனி பகவான் என்று சொல்லிடுமே, அவங்கள யாரை பற்றி அவங்களோட சிறு விளக்கமானது கொடுக்குறோம். இப்போ சனி பகவான் தான் சொல்லப்போனால் நவ கிரகங்களில் தர்மக்காரகன்னு சொல்லுவாங்க. கர்மத்தை கொடுக்கக்கூடியவர், அதாவது நம் ஜென்மத்திலையும் சரி, இப்போ நம்ம செய்யக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்துக்குமே தண்டனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நம்ம நல்லது செஞ்சாலும் நல்லது கொடுப்பாரு, கெட்ட செஞ்சால் கெட்டதை கொடுக்கக்கூடியவர். நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு தண்டிக்கக்கூடியவர், ஆற்றல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்னா சனி பகவான் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ அவருடைய ஆட்சி வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம். ஒரு மேஷத்தில் ஒரு நீச்சம் அடைகிறாரு, துலாத்தில் உச்சத்தை அடைகிறார். இப்போ துலாத்தில் அவருக்கு முழுமையான உச்ச பலன்கிறது 100% அளவுக்கு உச்ச பலன்களே கிடைக்கூடியது. இப்போ இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி ஆனது தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு வருது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி 12ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை 5:22 மணிக்கு சனி பகவானானவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது சொந்த வீட்டுக்கே வராருன்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதன்மை ராசியாக விளங்கக்கூடியது மேஷ ராசி. இப்போ மேஷ ராசி நேயர்களுக்கான பதிவு பிளேட்டை பார்ப்போம், சரிங்களா? இப்போ மேஷ ராசி வந்தீங்கன்னா எதிலும் ஆக்கமும் ஊக்கமும் உடைய உத்வேக ராசியினரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேகத்தை உடையவர். இதுலேயும் சாதிச்சே தீரணும், ஏதாவது ஒரு இதில் இறங்கிட்டாங்கன்னா அதை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ங்கிறது இருக்கக்கூடிய ராசி நேயர்கள்னு சொல்லலாம். இப்போ இந்த சனி பகவான் பயிற்சியானது தங்களுக்கு போன்ற 2 வருடங்களுக்கு முன்பு பயிற்சியானது பாகிஸ்தானத்தில் இருந்துச்சு. பாகிஸ்தானத்திலிருந்து பல பாக்கியமான பலன்களையும் வாரி வழங்கியிருப்பார். செய்யும் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்திருப்பார். சகோதரர்கள் அனுகூலமும் தைரியத்தையும் கொடுத்திருப்பார். மேலெடுத்த ஒரு நட்பும் பழக்க வழக்கங்கள் அதிகரித்திருக்கும். இந்த பாக்கிய சனியினால் ஒரு பாக்கியமான சனின்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த பயிற்சினால் சனி பகவானுங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மர் ஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடம் ஆட்சி வீட்டுக்கே பயிற்சி ஆகிறார். அப்படின்னு சொந்த வீட்டுக்கு தான் வராருன்னு சொல்லலாம். இப்போ சொந்த வீட்டில் 2.5 வருடம் பயணம் செய்ய போகிறார். அது 2.5 வருடத்துக்கு அது பயணம் செய்யறதுக்கு முன்பாகவே இந்த மகர ராசியில் குரு பகவான் நீச்சத்தன்மையில் இருக்கிறார். இப்போ குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சத்தன்மையில் தான் இருக்கார். இப்போ குரு பயிற்சி ஆணி 1 மாதத்துலேயே உங்களுக்கு தன புழக்கத்தில் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சிக்கலுங்கிறது ஏற்பட்டிருக்கும் இந்த 1 மாதத்தில். இப்போ சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த புழக்க தொழிலில் ஏற்பட்ட மந்தமாக இருந்தாலும் சரி, தனக்குறைவு இருந்தாலும் சரி, புத்திரர்களுடைய கெட்ட பேர்கள் அதெல்லாம் இருந்தால் கூட இதுக்கப்புறம் சனி பயிற்சியினால் சனி பகவானும் குரு பகவானும் இணைவதனால் அது ஒரு நல்ல ஒரு பலன்கள்ங்கிறது இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த 2.5 வருடத்தில் பார்த்திங்கன்னா செய்யும் தொழிலில் மாற்றம் ஏற்படும். வெளியூர் சென்று வேலை செய்யவும், இல்லை வெளியூரில் ஒரு தொழில் அமைப்பு கூட செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். புதுசாக ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், புதுசாக ஒரு தொழில் நிறுவனத்தோடு இணைகிறது, இல்லைன்னா புது வகையான தொழிலை உருவாக்குறது, அது போன்ற ஒரு நல்ல ஒரு அமைப்புங்கிறது உருவாகும்னு சொல்லலாம். ஆன்மீக பணியில் அதிக ஆர்வங்கிறது அதிகமாகும். கோயில் குளம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும். ஆன்மீக பணியே இல்லை, ஆன்மீகத்தில் ஒரு சிந்தனைங்கிறது அதிகமாகும். அதில் ஒரு சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதிகரிக்கும். சேவை சார்ந்த பணி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல சில சிரமத்தை அடைந்து தான் முன்னேற்றத்துங்கிறது கிடைக்கும்னு சொல்லலாம், சரிங்களா? வேலையில்லா இளைஞர்களுக்கு தகுந்த வேலையும் பயிற்சியுடைய வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும். பட்டதாரி படிப்புகளும் மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான படிப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். தாயார் உடல்நிலையில் ஒரு சில பின்னடைவு ஏற்படும், பிறகு கொஞ்சம் சரியாயிடும்னு சொல்லலாம். வாகனத்தில் சில நஷ்டங்கள் ஏற்படும். மூட்டு வலி, நெஞ்சு வலி போன்றவை உருவாகும்னு சொல்லலாம் இவங்களுக்கு. இப்போ கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள், சற்று மனக்கசப்புகள் உருவாகி மறையும், சரிங்களா? இந்த சனி பகவான் பயிற்சினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னா சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் ஸ்நானம் பண்ணி காகத்திற்கு உணவு கொடுத்து வருவதால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலான்னு சொல்லலாம். நார்மலே மேஷராசிக்கு சனி பகவான் ஆட்சி வீட்டில் தான் இருக்கிற. 10ஆம் இடம்ங்கிறது கர்மக்காரகன், தொழில் காரகத்தில் இருக்கார். இப்போ இது வரைக்கும் தொழிலே எதுவுமே அமையாதவங்களுக்கு கூட இந்த சனி பயிற்சினால் தொழில் அமைப்புங்கிறது தொழிலோ வேலையோ இல்லாதவங்களுக்கு கூட மேஷ ராசியினருக்கு தொழில் அமைப்புகளும் தொழில் மற்றும் வேலையில் ஒரு நல்ல ஒரு நாட்டம், அதுக்கான வழிங்கிறது அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? இனிய அன்பர்களுக்கு இனிய வணக்கம். போற்றுவோம் நம சிவாய. இந்த பதிவில் சனி பயிற்சிக்கான ராசி நேர்கள்